பிரகதீஸ்வர மாஹாத்மியம் 10ஆம் அத்தியாயம். சூத்த முனிவர் கூறினார், வீர சோழனுடைய மகன் கரிகாலன். இவன் தனது முன்னோர்களைப் போலவே நீதி நெறிப்படி ஆட்சி செய்தான். பெரும் சிவபக்தரான ஹரதத்த சிவாச்சாரியாரை தனது குருவாக பெற்று அவர் சொற்படி கஞ்சனூரில் உள்ள அக்னீஸ்வரர் ஆலயத்தை எடுப்பித்தான். இதை போலவே துர்கேஸ்வரம், மங்களேசம், ஆம்ரவனம் என்ற திரு உச்சாத்தனம் முதலிய ஊர்களில் ஆலயங்களை எடுத்தான். ஆயினும் முன்வினை பயனால் கருங்குஷ்டம் நோய் இவனை பிடித்தது. இதனால் இவன் இரவு பகலாக மிகவும் துன்பப்பட்டான். தனது குருவான ஹரதத்தாச்சாரியாரிடம் சென்று, சுவாமி, மனைவி, மக்கள், உற்றார் உறவினர், நாடு, செல்வம் ஆகியவற்றால் எனக்கு சிறிதும் மகிழ்ச்சியே ஏற்படவில்லை. நீதி நெறிப்படி நாட்டை ஆட்சி செய்கின்றேன். அந்தணர்களுக்குரிய அக்ரஹாரங்கள் பல அமைத்து கொடுத்தேன். பல அறச்சாலைகளை ஏற்படுத்தியுள்ளேன். பல சிவாலயங்களை எடுப்பித்துள்ளேன். 16 வகை தானங்களான கோதானம், பூதானம், கன்னியாதானம் முதலியவைகளை கொடுத்துள்ளேன். இவ்வளவு செய்தும் எனது உடலை பீடித்துள்ள குஷ்ட நோய் மட்டும் இன்னும் குணமாகவில்லை. எனது துன்பம் நீங்கும் வழியும் புலப்படவில்லை. தாங்கள் சிவனடியார், தங்களை சரணடைந்தேன். எனது துன்பத்தை நீக்கியருள வேண்டும் என்று முறையிட்டான். இதை கேட்ட ஹரதத்தர், மன்னா, உனது மனக்குறை குறித்து சிவபெருமானிடம் முறையிடுகிறேன். கவலை நீக்குக, 1 மண்டல காலம் பொறுத்தருள்வாய் என்று ஆறுதல் கூறி கஞ்சனூருக்கு சிவிகையில் புறப்பட்டார். அதிகாலையில் கங்கையினும் புனித காவிரி நதியில் நீராடி விபூதி ருத்ராட்சம் தரித்து சிவாலயம் சென்றார். உப்பில்லா உணவுண்டு விரதம் இயற்றி பஞ்சாட்சர ஜபம் கோடிக்கணக்காக செய்தார். ஆதி சைவ குலத் தோன்ற சிவ ஆகம முறைப்படி பட்டு வஸ்திரத்தால் போர்த்தப்பட்ட தங்க குடத்தில் காவிரி நன்னீரை நிரப்பி சுகந்த நறுமண பொடிகளை தூவி 108 மறைவல்லோரை அழைப்பித்து அவர்களை கொண்டு முப்பொழுதும் இடைவிடாது ஏகாதச ருத்ர ஜபம் செய்ய செய்து அதனால் அக்னீஸ்வரர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வித்தார், தோத்தரித்தார். இங்கனம் 1 மண்டல காலம் ஆலயத்திலேயே வாசம் செய்து சிவபெருமானை ஆராதித்து வழிபட்டார். 10ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.